Watch full episodes on Jio Hotstar. நிலவு 4 நாள் தான் மின்னும், அதுக்கப்புறம் ஒரே இருட்டு மயம்தான். உங்களால எவ்வளவு மின்ன முடியுமோ மின்னுங்க, அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் ஒரே அடியா போயிடுவீங்க. உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? எதுக்காக எங்களை கைது பண்ணிருக்கீங்க? எனக்கு உங்க மேல எந்த கோபமும் கிடையாது. ஆனா எங்க ராணி அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க எப்பவும் இதே மாதிரி மின்னிக்கிட்டு இருக்கணும்னு. அதுக்கு இதுதான் வழி. அதுக்கு அவங்களும் தங்கமா மாறணும்னு விரும்புறாங்க. நான் வெறும் சேவகன் மட்டும்தான். அதனால ராணி அம்மாவோட கட்டளைய நான் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அதனால நீங்களும் ராணி அம்மாவுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். புரியுதுல்ல? உங்க ராணியம்மா நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அவங்க எங்களை மாதிரி தக்கன்னு மின்றதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நாங்க இங்கிருந்து தப்பிச்சே தீருவோம். இதையெல்லாம் போய் உங்க ராணியம்மா கிட்ட சொல்லுங்க. உன் நம்பிக்கை எல்லாம் வீணா போகுது பாரு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இது வரைக்கும் என்ன எதுக்குற தைரியம் யாருக்கும் கிடையாது. அதோட என்ன தடுக்கிறதுக்கும் எவனும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. இதுதான் ஆக்டோ வேர்ல்ட். இதுக்குள்ள போற வழி ரொம்ப ஆபத்தானது. ஜாக்கிரதை. நில்லுங்க. இதுக்கு மேல கார்ல நீங்க உள்ள போனீங்கன்னா அவங்க கிட்ட மாட்டிப்பீங்க. யாரோ வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் எல்லாரும் மலைக்கு பின்னாடி ஒளிச்சுக்கோங்க. காரை விட்டு வெளியே வந்தா மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்பா. கவலைப்படாதீங்கப்பா, இந்தாங்க இந்த கேப்சூல சாப்பிடுங்க. இந்த கேப்சூல சாப்பிட்டீங்கன்னா ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாமலேயே நம்ம நல்லா மூச்சு வாங்கி நீச்சல் அடிக்க முடியும்பா. ஆமா. மோட்டோ இந்தாப்பா, நீயும் இந்த மாதிரி சாப்பிடு. அட என் தம்பி, என் நண்பா, இந்தாப்பா, இதுதான் ஆக்டோபஸ் கிட். இத மட்டும் போட்டுக்கிட்டா நம்ம எல்லாரும் அவங்கள மாதிரியே இருப்போம்ப்பா. ஆமா. அட இருப்பா, உனக்காகவும் என்கிட்ட ஒண்ணு இருக்கு, இப்பவே கொண்டு போறேன். என்ன பண்றீங்க நீங்க? இனிமேல் நீ கோல்டு இல்ல, கருப்பு கலர் தான். இப்ப தங்கத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது.
என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்லையாப்பா. என்னால இன்னும் நம்பவே முடியலப்பா. இதெல்லாம் உண்மைதானா இல்ல நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேனா? பத்லு கொஞ்சம் வலிக்காம என்ன கொஞ்சம் கில்லாண்டா. போதுடா போதும் இது உண்மைதான் பத்லு, கண்டிப்பா கனவு இல்ல. அடாடாடாடாடா. என்னோட உலகம் இவ்வளவு அழகா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஹலோ அங்கிள். ஹாய் படி. இவனுக்கு என்னாச்சு இவ்ளோ சந்தோஷமா இருக்கான்? சிங்கம் சார், இந்த தண்ணிக்குள்ள பீச் இருக்கா இல்ல பீச்சுக்குள்ள தண்ணி இருக்கா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அடைய நோயாளிங்க மேல சத்தியம்ப்பா, கடல் தனக்குள்ள எவ்வளவோ விஷயங்களை சேகரிச்சு வச்சிருக்கு. ஆமா, அதனாலதான்ப்பா என்ன மாதிரி எவ்வளவோ சயின்டிஸ்ட் புதுசா இன்னைக்கும் நிறைய விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஓ கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இப்படி பேசினா யாருக்காவது நம்ம மேல சந்தேகம் வரும். சீக்கிரமா எல்லாரும் ஓரமா போங்க. அடடா, ஆக்டோ ஜாக்சன் எங்கயா போனா? ஆக்டோ ஜாக்சன் காணோம். நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, அவன் கண்டிப்பா அங்கதான் போயிருப்பான். ஒருவேளை அவனும் பிரேட்ல கலந்துக்கிட்டானா என்ன? சீக்கிரமா வாங்க. எல்லாரும் ஓரமா நில்லுங்க. ராஜாதி ராஜா, கடலின் ராஜா ஆப்டோ சார் வந்துகிட்டு இருக்காரு. வாருங்கள் தளபதி, மகாராணி எங்கே? எல்லாரும் ஒதுங்கி நில்லுங்க. கடலின் ராணி ஒரு புது உருவத்துல வந்துகிட்டு இருக்காங்க. எதுக்காக உனக்கு எந்த வேலை? பெயிண்டர் எங்க? சொல்லுங்க மகாராணி அவர்களே. பெயிண்டர், நீ என்ன இப்படி பெயிண்ட் பண்ணிருக்க? மன்னிச்சிடுங்க மகாராணி, நான் அதை இப்பவே சரி பண்ணிடுறேன்.
ஆக்டோபா இவனை கொண்டு போய் ஆக்டோசராஸ்க்கு எதிர்க்க போடு. வேணாம் மகாராணி அவர்களே, என்ன அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் ரொம்ப பாவம், என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஆட்டோ சரசு பெயிண்டரை விடவே விடாது. மேக்கப் போடணும்னு யாரெல்லாம் போனாங்களோ அவங்கெல்லாம் இன்ன வரைக்கும் திரும்ப வந்தது கிடையாது. பாவம் அவங்கெல்லாம். பரேட் ஆரம்பிங்க. ஸ்டார்ட் பரேட். பரேட் அப். ஆக்டோபா இதுதான் நீ உன் படைக்கு கொடுத்த ட்ரைனிங்கா? ஒழுங்கா இவங்களால நிக்க கூட முடியல. உன்னோட லீடர் யாரு? எதிர்க்க வா. இந்த மாதிரி பரேட் பண்றதெல்லாம் பழைய ஸ்டைலுங்க. கொஞ்சம் மியூசிக்க மட்டும் ஆன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இங்க நடக்கிறத வேறங்க. அடே மோட்டு ஒழுங்கா நில்லுடா. ஏன்டா நீயே நம்ம எல்லாரையும் காட்டி கொடுத்துருவ போல இருக்கே. சொல்றத புரிஞ்சுக்க மாட்டோ. சிங்கம் சார், ஒருவேளை இவங்க மாதிரியே தெரியணும்னு நினைச்சா நீங்களும் ஒரு அசத்தலான டான்ஸ் போடுங்க சார். அவன் யாரு? நம்ம பரேடோட ஸ்டைலையே மாத்திட்டான். அப்புறமா அவனை என் கிட்ட அனுப்புங்க, நானும் டான்ஸ கத்துக்கிறேன். வெரி குட், வெரி குட். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நீங்களா புதுசா இருக்கீங்களே. இதுக்கு முன்னாடி உங்க யாரையும் இங்க நான் பார்த்தது இல்லையே. எப்படி எங்களை பார்த்திருப்பீங்க மகாராணி? நாங்க வந்ததே இன்னைக்கு தானே. என்னோட பேரு மோட்டுங்க. அப்புறம் இவங்கெல்லாம் என் நண்பர்கள். இவன் பத்துலோ, இவர் டாக்டர் ஜாட்கா, அது கசிட்டாராமே. அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எங்க சிங்கம். அப்படியா? சொல்லிடு மோட்டு, எல்லாத்தையும் சொல்லிடு. அப்படியே மிச்சம் வைக்கிறதுக்கு இனிமே வேற என்ன தாங்கி இருக்கு? தேங்க்யூ, தேங்க்யூடா பத்துலோ. நான் இங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க என்ன ரகசியம் பேசுறீங்க? அது வந்துங்க ராணி, உண்மையான மேட்ரு என்ன நானே சொல்றேங்க. எங்க ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா, அவ பேரு குட்டி தங்கம். இந்த ஆக்டோபஸ் வேர்ல்டுல இருக்கிறவங்க அவளோட ஒட்டுமொத்த வம்சத்தையே பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த வம்சத்தை காப்பாத்ததா நாங்க இங்க வந்தோன்னா பாத்துக்கோங்களேன். சும்மா இருடா. மகாராணி அவர்களே, மோட்டு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது மேடம் நாங்க எல்லாம் மனுஷங்க, தங்கம் அப்புறம் அதோட ஆளுங்க எல்லாரும் கைது செய்யப்பட்டிருக்கிறத நாங்க எல்லாம் கேள்விப்பட்டோம். அதனால நாங்க அதுவும் அதோட குலங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னு போய் தேடி பார்த்துட்டு வரலான்னு ஆசைப்பட்டோம் மேடம். வேற எந்த விஷயமும் இல்ல மேடம். ஆனா பாத்துலு, ஏன்டா நம்ம மகாராணி கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் மறைக்கிற? நம்ம எல்லாருமே மனுஷங்க தான் சொல்லு. இங்க பாருங்க மகாராணி, நாங்க மனுஷங்க தான். பாத்தீங்களா மகாராணி, எப்பயாவது நீங்க நம்புறீங்க தானே? நாங்க எல்லாருமே மனுஷங்க தான். மோட்டு, ஏன்டா திடீர்னு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட? மோட்டு, நீ பேசிக்கிட்டே இரு. மகாராணி, இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாருங்க, ராஜா ஐயா கிட்ட நீங்க தெளிவா சொல்லுங்க, என்னோட தங்க குட்டி அப்புறம் அவங்களோட வம்சத்தை நீங்க விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா டீ காபி சமோசா சாப்பிட்டு கிளம்பிடுவோம். அது எப்படி உங்களை உடனே இங்க இருந்து போக விட்டுருவோம்? இருந்து விருந்து சாப்பிட்டு போங்க. எப்படி பார்த்தாலும் நீங்க எல்லாரும் எங்களோட சிறப்பு விருந்தினர்கள். ஜெய் ஹோ. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா ராணி? ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி என் வயிற்றுக்குள்ள சுண்டலி ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. பத்துல வாடா, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ராணி நீங்களும் வாங்க, பசிக்குது பசிக்குது, சாப்பிடுவோம் வாங்க. அடே மோட்டு, உன்னோட ஆர்வம் நம்ம எல்லாரையுமே பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுறமோன்னு என் மனசுக்கு தோணுது. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.